வழக்கம் போல் நம்மளோட 20 மினிட்ஸ் ஆஃப் பேட் கிரிக்கெட் இங்கேயும் நம்மள விட்டு வைக்கல. நல்ல ஸ்டார்ட்க்கு அப்புறம் பழைய மாதிரியே ஒன்ஸ் அகைன் ஒரு பேட்டிங் கொலாப்ஸ். மெயின் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து ரன் சொல்லலாம், அப்புறம் எப்படி மேட்ச் வின் பண்ண முடியும்? ஃபிளாட் கண்டிஷன்ஸ்ல எப்போதும் நமக்கு பேட்டிங் கிடைக்காது. ஆஸ்திரேலியன் பவுலர் சூப்பர் லைன்ல இருந்து போட்டாங்க. ஒவ்வொருத்தரையும் சொல்லி வச்சு எடுத்தாங்க. ரோஹித் சர்மா பும்ரா மேல ரொம்பவே டிபெண்டா இருக்காரு. அவரும் மட்டும் தான் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனாவே பாக்குறாரு. சிராஜ் என்ன தான் பேக் எண்ட்ல வந்து விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்திருந்தாலும் அவரும் நிறைய ரன்ஸ் லீக் பண்ணாரு. பும்ராக்கும் நடுவில் ஒரு கிராம்ப் வேற வந்தது. ஆல்ரெடி ஷமியும் இல்லை, அவர் ஃபிட் ஆகி இந்த சீரீஸ்க்கு வர மாதிரியும் தெரியல. இதில் பும்ராவும் போயிட்டாருன்னா ஆஸ்திரேலியா மாதிரி 4 பவுலர்ஸ் மட்டும் வச்சு ஆடுற அளவுக்கு டிஸ்ட்ரக்டிவ் பவுலிங் நம்மளது கிடையாது. ரோஹித் சர்மாக்கு நிதிஷ் ரெட்டியோட பவுலிங் மேலே நம்பிக்கை வரலனா அவர் வெறும் பேட்டிங் ஆல்ரவுண்டராக தான் ஆடுறாங்களா? இல்லை இந்த டீமில் அவரோட ரோல் தான் என்ன? தயவு செஞ்சு அவரை ட்ராப் பண்ணிவிட்டு வாஷிங்டன் சுந்தர் இல்லைனா ஜடேஜாவை வச்சு ஆடிட்டு போயிடலாம். சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ்லையும் நல்லா இருந்தால் தான் வின் பண்ண முடியும். இந்த தேர்ட் டெஸ்ட்டுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பச்சை பசேல்னு இருக்க பிச்சை தான் கொடுப்பாங்க. டே 1 வில் பி எக்ஸ்ட்ரீம்லி டஃப் ஃபார் பேட்டிங். ஸோ இங்கேயும் டாஸ் ரொம்பவே க்ரூஷியலாக இருக்க போகுது. லாஸ்ட் 5 இயர்ஸில் பிரிஸ்பனில் 6 டெஸ்ட் மேட்சஸ் ஆடிருக்காங்க. அண்ட் அதில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ கிரிக்கெட் குமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வழக்கம் போல் 2 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று அடிலைட் பிங்க் பால் டெஸ்ட்கான ரிவ்யூ அண்ட் அடுத்ததாக பிரிஸ்பன் டெஸ்ட்கான ப்ரிவ்யூ. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே ஆஸ்திரேலியா பெர்த் டெஸ்ட்கான ஒரு பர்ஃபெக்ட் ரிவெஞ்சை அடிலைட்டில் எடுத்து 1-1 இந்த சீரீஸை லெவல் பண்ணியிருக்காங்க. பிங்க் பால் டெஸ்ட்டில் அவங்களோட டாமினன்ஸை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. தி பிளேட் சம் எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட்னு நான் சொல்ல மாட்டேன், பட் குட் இனஃப் கிரிக்கெட் டு டிஃபீட் அஸ். இந்த மேட்சும் கிட்டத்தட்ட பெர்த் டெஸ்ட் மாதிரியே தான் இருந்தது. பட் ஒரு சில கிரன்ச் மொமெண்ட்ஸை நம்ம பிளேயர்ஸ் கேபிட்டலைஸ் பண்ணாமல் விட்டதுனால வி எண்டட் அப் அந்த லூசிங் சைடு. ஃபஸ்ட்டு 11th வந்து பார்த்தோம்னா 3 சேஞ்சஸ் பண்ணாங்க. ஆப்வியஸ்லி கில் அண்ட் ரோஹித் சர்மா திரும்பி வந்தாங்க. ரோஹித் சர்மா மிடில் ஆர்டரில் வந்தார். அஸ்வினை அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் காரணமாக வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக எடுத்துகிட்டு வந்தாங்க. நல்ல மூவ் தான். ரோஹித் சர்மா ஆல் இம்பார்ட்டன்ட் டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுத்தார். பட் மிச்சல் ஸ்டார்க் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டார்ட்டை கொடுத்தாரு. நியூ பாலில் இனிஷியலாக அவர் இந்த மாதிரி ஸ்விங் பண்ணி நம்ம நிறைய மேட்சஸில் பார்த்துருக்கோம். அதுவும் பிங்க் பாலை பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் அ டிஃப்ரெண்ட் பீஸ்ட். ஜெய்ஸ்வால் பால் நல்லா உள்ளே வரதை பார்த்துட்டு அது டவுன் த லெக் போய்டும்னு நினச்சி அக்ராஸ் வந்து ஃப்ளிக் ஷாட் ஆட பார்த்தாரு. பட் பால் நல்லா ஸ்விங் ஆனதுனால பேட்டில் வாங்கி அவுட் ஆயிட்டாரு. அவர் ஷஃபில் பண்ணி அக்ராஸ் வராமல் இருந்திருந்தா கூட அந்த பாலை பேட்டில் ஆடி இருக்கலாம். அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சி அவரோட விக்கெட்டை விட்டுருக்காரு. ஜெய்ஸ்வால் போன டெஸ்ட்லேயே எர்லியாக டவுன் த லெக் போகிற பாலை ஃப்ளிக்கரை ட்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தார். பால் கரெக்டாக மீட் பண்ணவே இல்லை, நிறைய பிளெயின் மிஸ்ஸஸ் இருந்தது. அந்த ஒரு வீக்னஸை ஸ்டார்க் அவரோட பியூட்டிஃபுல் ஸ்விங்கிங் டெலிவரிஸை வச்சு பர்ஃபெக்டாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் சுப்மன் கில் அண்ட் கேஎல் ராகுல் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க. சுப்மன் கில் ஒரு சில ஸ்டைலிஷ் பவுண்டரிஸ் அடித்தார். கேஎல் ராகுல் வாட்ச்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணார். அவரும் ஒரு சில கிளாசி ஸ்ட்ரோக்ஸ் ஆடினார். போலாண்ட் இந்த மேட்ச்சில் ரொம்பவே டேஞ்சரஸாக இருப்பாருன்னு சொல்லியிருந்தேன். அவரோட ஃபஸ்ட்டு பால்லேயே நிறைய ட்ராமாஸ் நடந்தது. காட் பிஹைண்ட் கம்பேர் அவுட் கொடுத்தாரு. ராகுல் அதை ரிவ்யூ பண்ணி பார்க்க கூட யோசிக்காமல் பெவிலியனுக்கு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் பார்த்தா தேர்ட் அம்பையர் நோ பால் கால் பண்ணார். அது ரிப்ளேயில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பால் பேட்டில் படவே இல்லை. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு பால்லேயே நிறைய விஷயங்கள் நடந்தது. நீங்களும் நிறைய பேர் அதை லைவ்லேயே பார்த்துருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் ராகுல் அண்ட் கில் 2 பேரும் அப்படியே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பில் போயிட்டு இருந்தாங்க. 2 பேருக்கும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிது. பட் ஜஸ்ட் ½ an hour பிஃபோர் லஞ்ச் ஸ்டார்க் அவரோட அடுத்த ஸ்பெல்லில் போட வந்தார். ஆஸ்திரேலியா லஞ்சுக்கு முன்னாடி இந்த பார்ட்னர்ஷிப்பை உடச்சி ஆகணும்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஸ்டார்க் ராகுலோட விக்கெட் எடுத்தார். கோலி க்ரீஸில் நல்ல கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சாலும் தேவையில்லாமல் அந்த பால் ஆட போய் அவரும் அவுட் ஆயிட்டார். அந்த பால் ஆடாமலே விட்டுருக்கலாம். என்ன தான் பெர்த்தில் 100 அடிச்ச கான்ஃபிடென்ஸ் அவருக்கு நிறையவே இருந்திருந்தாலும் இங்கே கொஞ்சம் வாட்ச்ஃபுல்லாக பேஷண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அடுத்த ஓவர்லேயே போலண்ட் கில்லை செட் பண்ணி விக்கெட் எடுத்தார். அவ்வளோ நேரம் லென்த்லேயே அடிச்சிட்டு இருந்தார். டக்குன்னு ஒரு பால் உள்ளே போட்டார். கில்லும் மாட்டிக்கிட்டார். வழக்கம் போல் நம்மளோட 20 மினிட்ஸ் ஆஃப் பேட் கிரிக்கெட் இங்கேயும் நம்மளை விட்டு வைக்கல. ஃபர்ஸ்ட் செஷன் முடிகிறப்போ 82 for 4. நல்ல ஸ்டார்ட்க்கு அப்புறம் பழைய மாதிரியே ஒன்ஸ் அகைன் ஒரு பேட்டிங் கொலாப்ஸ். 82 for 1 முடிஞ்சிருக்க வேண்டிய செஷன் அது. அப்படி முடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர் பொசிஷனில் இந்த டெஸ்ட் மேட்ச் நம்ம ஆடிருக்கலாம். ரோஹித் மிடில் ஆர்டரில் வந்தார். பட் ஒன்ஸ் அகைன் ஹி ஃபெயில் டு ஸ்கோர். நான் போன வீடியோலேயே டாப் 4 கிட்டேருந்து ரன்ஸ் வரணும், ரோஹித் எங்கே ஆடினாலும் அவர் பெரிய ஸ்கோர்ஸ் ஆடி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். பட் இங்கே இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நம்மளோட டாப் 4 ப்ளஸ் ரோஹித்தோட கான்ட்ரிபியூஷன் என்னென்னு பார்த்தா வெறும் 78 ரன்ஸ் தான். இது டீம் டோட்டலில் பாதி கூட கிடையாது. ட்வெலைட் டைம் அண்ட் நைட் டைமில் வழக்கமாக ஒரு பேட்டிங் கொலாப்ஸ் எக்ஸ்பெக்டட் தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்மளோட மெயின் பேட்டர்ஸ் எல்லாருமே அவுட் ஆகிட்டு போயிட்டாங்கன்னா அங்கேயே பாதி மேட்ச் முடிஞ்சிருச்சு. ரிஷப் பண்ணாலையும் இங்கே பெரிய ஸ்கோர்ஸ் அடிக்க முடியல. நிதிஷ் ரெட்டி பெர்த்தில் ஆடின மாதிரியே இங்கேயும் சூப்பராக ஆடி மோஸ்ட் வேல்யூபிள் 42 ரன்ஸ் அடிச்சு கொடுத்தாரு. அவர் கூடயே அஸ்வின் அவரும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி அவரும் கொஞ்சம் ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணார். ஸோ தட் நம்மளால் ஒரு 180 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடிஞ்சது. அண்ட் இந்த பாயிண்ட் வரைக்கும் மேட்ச் ஆல்மோஸ்ட் பெர்த் டெஸ்ட் மாதிரியே தான் இருந்தது. லாஸ்ட் செஷன் நைட் டைம் ஆஸ்திரேலியா அவங்களோட பேட்டிங் ஆட வராங்க. நியூ பால் நல்லாவே மூவ் ஆகும். பிச்சிலையும் நிறைய செஷன்ஸ் கிடைக்கும். உண்மையிலேயே நமக்கு தான் நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தது. பட் இந்த டைம் நம்ம ஆளுங்க பவுலிங்லையும் சொதப்பிட்டாங்க. என்ன ப்ரோ நீங்கள் பும்ரா சிராஜ்லாம் எப்படி போட்டாங்க? பால் கண்ணா பின்னா நலஞ்சது.
ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடிட்டாங்க. நம்ம எங்கே பவுலிங்கில் சொதப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் நல்லாவே மூவ் ஆச்சு தான். ஆனால் இவங்க பேட்ஸ்மேனை ஆட வைக்காமல் ரொம்பவும் வெளியே போட்டுருந்தாங்க. வெளியே போடுற மாதிரி பேட்ஸ்மேனை செட் பண்ணிவிட்டு டக்குன்னு உள்ளே போட்டலான்னு பிளான் பண்ணாங்க. பட் அது வேலைக்கே ஆகலை. உள்ளே போட்ட பால் எல்லாமே டவுன் த லெக் தான் போச்சு. ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் அதை ஈஸியாக ஃப்ளிக் ஆடிட்டு போயிட்டாங்க. பும்ரா எர்லி சான்சஸ் கிரியேட் பண்ணியிருந்தாலும் அவரும் ஸ்டம்ப்ஸ்க்கு நிறைய பால் போடவே இல்லை. அவரும் வெளியே போட்டுட்டு இருந்தார். மெக்ஸ்வினி அண்ட் லபிஷேன் வெளியே போகிற பால்லாம் விட்டுட்டு ஸ்டம்ப்ஸ்க்கு வரதை மட்டும் சேஃபாக ஆடிட்டு அந்த செஷனை சர்வைவ் பண்ணி ஆஸ்திரேலியாவை இந்த கேமில் இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி கொண்டு போயிட்டாங்க. பெர்த்தில் நம்ம ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லீட் எடுத்து செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா ஆடினதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் டே 1 அந்த ஃபைனல் செஷனில் நிறைய ஸ்டம்ப்ஸ் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்மளால் 7 விக்கெட்ஸ் எடுக்க முடிஞ்சது. அந்த கேம்குள்ளேயும் திருப்பி வர முடிஞ்சது. பட் இங்கே நம்ம பவுலர்ஸ் அவங்கள 33 ஓவர் சர்வை பண்ண விட்டுருக்காங்க. அதுலேயும் ரோஹித் சர்மா பும்ரா மேலே ரொம்பவே டிபெண்ட்டாக இருக்கார். 7 ஓவர் லாங் ஸ்பெல்லாம் போட வைக்கிறாரு. அவரை மட்டும் தான் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனாகவே பார்க்குறாரு. நான் பார்டர் ஆஸ்கர் ட்ராஃபி கார்டு ரிவ்யூ பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், பும்ராவை ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் சேஃபாக தான் பார்ப்பாங்க, மற்ற பவுலர்ஸை தான் அட்டாக் பண்ணுவாங்கன்னு. அண்ட் அதே மாதிரி தான் இந்த மேட்ச்சில் நடந்திருக்கு. டே 2 பவுலிங்கில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணாங்க, ஸ்டம்ப்ஸ் அட்டாக் பண்ணாங்க. அதனால் ஒரு சில விக்கெட்ஸ் எடுக்க முடிஞ்சது. 168 for 4 இருந்தப்போ கேமுக்குள்ளே நம்ம திருப்பி வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருந்தது. பட் டிராவிஸ் ஹெட் அடின்னு அடித்து மேட்ச் எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டாரு. பாலும் சாஃப்ட் ஆகிடுச்சு, பிச்சும் ட்ரை ஆகி ஃப்ளாட் ஆகிடுச்சு. எந்த அசிஸ்டன்ஸும் இல்லை. பும்ராவும் அவரோட ஸ்பெல்லை போட்டு முடிச்சிட்டாரு. ஸோ இதுதான் டைம்னு டிராவிஸ் ஹெட் பிளேட பிளிஸ்டரிங் நாக். அஸ்வின் ஒரு எண்டில் டைட் லைன்ஸ் போட்டு எக்கனாமிக்கலாக போட்டு கொடுத்தாலும் மற்ற பவுலர்ஸ் ஒரு டூ எக்ஸ்பென்சிவ். ஹர்ஷித் ராணாவோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மேட்ச்சில் நல்லாவே தெரிஞ்சது. ஹி வாஸ் க்ளூலெஸ் இன் திஸ் மேட்ச். நிறைய ஷார்ட் அண்ட் வைடாக போட்டார். டிராவிஸ் ஹெட் அதை எல்லாத்தையுமே பவுண்டரிஸாக கன்வெர்ட் பண்ணார். அவர் 70s இருக்கப்போ 2 கேச்சஸ் வந்தது, அதையும் ட்ராப் பண்ணாங்க. அதுக்கு பே பண்ண வைக்கிற மாதிரி ரன் பால் 140 ரன்ஸ் அடித்து ஆஸ்திரேலியாவை டாமினேட்டிங் இல்லை, மேட்ச் வின்னிங் பொசிஷனில் நிற்க வச்சுட்டு போயிட்டார். சிராஜ் என்ன தான் பேக் எண்டில் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருந்தாலும் அவரும் நிறைய ரன்ஸ் லீக் பண்ணார். அவரோட அந்த கடைசி ஸ்பெல்லில் அந்த 4 விக்கெட் எடுக்கிறதுக்குள்ளே 30-40 ரன்ஸ் லீக் பண்ணார். ஆல்ரெடி லீட் எடுத்துட்டாங்கன்றப்போ ரன்ஸ் கொடுக்காம டைட்டாக போட்டு விக்கெட் எடுக்க பார்க்கணும். இப்படி ரன்ஸை வாரி வழங்கினா ஆஸ்திரேலியாவுக்கு என்ன தான் விக்கெட்ஸ் போயிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தி லீட் கிடச்சிச்சுங்கிறப்போ அவங்களோட வேலை முடிஞ்சிருச்சு. அந்த எக்ஸ்ட்ரா ரன்ஸையும் சேர்த்து நம்ம தான் அடிக்கணும், அது நமக்கு தான் கஷ்டம். இதில் இன்னொன்று பார்த்தா நிதிஷ் ரெட்டி வெறும் 6 ஓவர் தான் போட்டிருக்காரு. அவரை ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டராக ஆடுறதுக்கான காரணமே இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இன்பிட்வீன் ஓவர்ஸில் அவர் யூஸ் பண்ணணும், ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நிறைய ரெஸ்ட் கொடுக்கணும், அப்போ தான் அவங்க ஃப்ரெஷ்ஷாக போட்டு விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால தான். பட் அவரை யூஸே பண்ணாமல் இருந்தால் அவரோட செலெக்ஷனுக்கு அர்த்தமே இல்லாமல் போகுதே. அவர் பேட்டிங்கில் சூப்பராக ஆடுறாரு தான், மோஸ்ட் வேல்யூபிள் ரன்ஸ் அடிச்சு கொடுக்குறாரு தான். பட் அவருக்கு பவுலிங்கே கொடுக்காம இருந்தால் அவர் வெறும் பேட்டிங் ஆல்ரவுண்டராக தான் ஆடுறாங்களா, இல்லை இந்த டீமில் அவரோட ரோல் தான் என்ன? அவரை ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் பும்ரா, சிராஜ், ராணா இவங்களுக்கே மாற்றி கொடுத்து 6-7 ஓவர்ஸ் லாங் ஸ்பெல்ஸ் போட வச்சு அவங்களையும் டயர்டாக்குனா அவங்களாலையும் எவ்வளோ நேரம் தான் எஃபெக்டிவாக பவுலிங் போட முடியும்? பும்ராக்கும் நடுவில் ஒரு கிராம்ப் வேறு வந்தது. அவர் தான் இந்த அட்டாக்கோட லீடர் அண்ட் த ஒன்லி ஸ்ட்ரைக் பவுலர் ஹூ கேன் ரன் த்ரூ திஸ் ஆஸ்திரேலியன் பேட்டிங். அவரை ஓவர் யூஸ் பண்ணி சப்போஸ் ஏதாவது இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வந்துச்சுன்னா நம்மக்கிட்ட பவுலிங்க்கு ஆளே இல்லை. ரிமைனிங் மேட்சஸில் தர்மடி வாங்கிடுவோம். ஆல்ரெடி ஷமியும் இல்லை, அவர் ஃபிட்டாகி இந்த சீரீஸ்க்கு வர மாதிரியும் தெரியல. இதில் பும்ராவும் போயிட்டாருன்னா ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போயிடுவோம். ரோஹித் சர்மாவுக்கு நிதிஷ் ரெட்டியோட பவுலிங் மேலே நம்பிக்கை வரலன்னா தயவு செஞ்சு அவரை ட்ராப் பண்ணிவிட்டு வாஷிங்டன் சுந்தர் இல்லைனா ஜடேஜாவை வச்சு ஆடிட்டு போயிடலாம். ஆஸ்திரேலியா மாதிரி 4 பவுலர்ஸ் மட்டும் வச்சு ஆடுற அளவுக்கு டிஸ்ட்ரக்டிவ் பவுலிங் நம்மளது கிடையாது. 5வது பவுலிங் ஆப்ஷன் கண்டிப்பாக தேவை. இருக்க ரிசோர்ஸஸை எப்படி பெட்டராக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு ரோஹித் சர்மா ஒரு ப்ராப்பர் பிளானோட வரலன்னா இந்த சீரீஸில் நம்ம இன்னுமே ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். தென் டே 2 ஃபைனல் செஷனில் பேட்டிங் ஆடினோம். அகெயின் நியூ பால், நைட் டைம், டிஃபிகல்ட் பேட்டிங் கண்டிஷன்ஸ், 157 ரன் பின்னாடி வேறு இருந்தோம். அந்த செஷனை சர்வை பண்ணுறது நிஜமாவே கஷ்டம்தான். ஆஸ்திரேலியன் பவுலர் சூப்பர் லைன்லேருந்து போட்டாங்க, ஒவ்வொருத்தரையும் சொல்லி வச்சு எடுத்தாங்க. கமின்ஸ் ஷார்ட் பாலர் ஃபேண்டாஸ்டிக்காக யூஸ் பண்ணார். அகெயின் நம்மளோட டாப் 4 ஃபெயில்டு, ரோஹித் ஃபெயில்டு. மெயின் பேட்டர்ஸ் கிட்டேருந்து ரன் சொல்லனா அப்புறம் எப்படி மேட்ச் வின் பண்ண முடியும்? ரோஹித் அண்ட் கோலி வழக்கமாக அவுட் ஆகிற மாதிரி அவுட் ஆனாங்க. கில் அண்ட் ஜெய்ஸ்வால் அந்த பாலுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. ரிஷப் பண்ட் ட்ரைட் இஸ் பெஸ்ட். நிதிஷ் ரெட்டி ஒன்ஸ் அகைன் வித் த பேட் நிறைய ப்ராமிஸ் காமிச்சிருக்காரு. 2 இன்னிங்ஸ்லையும் ஹீஸ் த டாப் ஸ்கோரர். இப்படி ஒரு பிளேயர் பின்னாடி அடிச்சு தரப்போ டாப் 4ம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா அது ஆப்போனன்ட் பவுலர்ஸ்க்கு ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்கும். நம்மளோட சக்ஸஸ் ரேட் எங்கேயோ போயிடும். ஆனால் இங்கே இவரோட கான்ட்ரிபியூஷன் தான் நம்மளோட மானத்தையே ஏதோ கொஞ்சம் காப்பாற்றிட்டு இருக்கு. பெர்த்வினோட நம்ம பிளேஸ் கம்ப்ளசன்ட் ஆன மாதிரி இந்த டெஸ்ட்டில் ஆடியிருக்காங்க. ஃப்ளாட் கண்டிஷன்ஸில் எப்போதும் நமக்கு பேட்டிங் கிடைக்காது. பெர்த்தில் நமக்கு கிடச்சிது, அடிலைடில் ஆஸ்திரேலியாவுக்கு கிடச்சிருக்கு. சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ்லேயும் நல்லா இருந்தால் தான் வின் பண்ண முடியும். நான் போன வீடியோவில் சொன்னது தான் இங்கேயும் சொல்கிறேன். பேட்டர்ஸோட வேலையை ரன்ஸ் அடிக்கிறதா.
டாப் 4 அண்ட் ரோஹித் பெரிய ஸ்கோர்ஸ் ஆடணும், பவுலர்ஸும் டைட்டாக போடணும், ஃப்ளாட் கண்டிஷன்ஸ்லையும் எப்படி ரன்ஸ் லீக் பண்ணாமல் போடுறது அப்படிங்கிறது தெரியணும், பேட்ஸ்மேனோட ஸ்கோரிங் ஏரியாஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலே விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும். ரெஸ்பான்சிபிள் அண்ட் சென்சிபிள் கிரிக்கெட் ஒவ்வொரு மேட்ச்லையும் ஒவ்வொரு செஷன்லையும் கண்டிப்பாக ஆடியே ஆகணும். அதர்வைஸ் வி டோன்ட் டிசர்வ் டு வின். அண்ட் இப்போ அடுத்த பிரிஸ்பன் டெஸ்ட் பற்றி பார்த்தோம்னா, போன டூரில் நம்ம என்னதான் ஒரு ஹிஸ்டாரிக் வின் அங்கே புல் ஆஃப் பண்ணியிருந்தாலும் காபா இஸ் ஸ்டில் அ ஃபோர்ட்ரஸ் ஃபார் ஆஸ்திரேலியா பிரிஸ்பனில் இது வரைக்கும் 66 டெஸ்ட் மேட்சஸ் ஆடிருக்காங்க அண்ட் அதில் வெறும் 10 மேட்ச் தான் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவோட லாங் வின்னிங் ஸ்ட்ரீக் அட் காபாவை பிரேக் பண்ணது நம்ம தான். ஸோ அதுக்கு ஒரு ஃபிட்டிங் ரிவெஞ்ச் அண்ட் சீரீஸை 2-1 லீட் பண்ணுறதுக்காக பெரிய ப்ரிப்ரேஷன்ஸோடு வருவாங்க. இங்கே இருக்க பிச் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு பார்த்தா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் அசிஸ்டன்ஸ் இருக்கும், பாலும் மூவ் ஆகும், பேட்டிங்க்கும் நல்லாயிருக்கும், ஸ்பின்னர்ஸ்க்கும் டர்ன் அண்ட் பவுன்ஸ் இருக்கும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, அது எப்படி எல்லாமே இருக்கும்னு கேட்டிங்கன்னா, பெர்த் அண்ட் அட்லீட்டில் இருந்த மாதிரியே டே 1ல் க்ரீன் கிராஸ் டாப்போட பிச்சை கொடுத்துருவாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வில் என்ஜாய் பவுலிங் ஹியர், நிறைய சி மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். பெர்த் மாதிரியே இங்கேயும் ரொம்பவே ஹாட்டான கண்டிஷன்ஸாக தான் இருக்கும். ஸோ பிச்சு ட்ரை ஆகி டே 2 and 3ல் ஃப்ளாட் ஆகிடும். பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே ரன் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த சர்ஃபேஸில் நல்ல ஈவன் பவுன்ஸ் இருக்கும். பெர்த் மாதிரி ஸ்டீப்பாக இருக்காது, பட் ஸ்டில் நல்ல பவுன்ஸ் அண்ட் கேரி இருக்கும். டே 4 and 5ல் கிராக்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். பவுலர்ஸோட ஃபுட் மார்க்ஸில் பால் போடுறப்போ டர்ன் கிடைக்கும், கிராக்ஸ் மேலே போடுறப்போ அன்ஈவன் பவுன்ஸ் கிடைக்கும். நேத்தன் லைன், அஸ்வின் வில் ஹேவ் அ ஹியூஜ் ரோல் டு பிளே ஹியர். அப்புறம் என்ன ப்ரோ இங்கேயும் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் 5 இயர்ஸில் பிரிஸ்பனில் 6 டெஸ்ட் மேட்சஸ் ஆடிருக்காங்க அண்ட் அதில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஃபஸ்ட் பேட்டிங் ஆன டீம் வின் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் டே 1ல் பேட்டிங் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அண்ட் இந்த 6 மேட்சஸில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்க்கான ஆவரேஜ் என்னன்னு பார்த்தா வெறும் 22.7 ரன்ஸ் பர் விக்கெட் அட் 2.93 ரன்ஸ் பர் ஓவர் தான். ஆனால் செகண்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் 36.79 அட் 3.71 ரன்ஸ் பர் ஓவர். தேர்ட் இன்னிங்ஸில் 23.39 at 3.19 runs per over. ஃபோர்த் இன்னிங்ஸில் 26.86 at 3.67 runs per over. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் தேர்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸில் பெட்டர் ஆவரேஜ் அண்ட் பெட்டர் ரன் ரேட்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ இட் இஸ் ஐடியல் டு வின் த டாஸ் அண்ட் போல் ஃபஸ்ட். டே 1ல் நிறையவே கிராஸ் இருக்கும். 2022 ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் மேட்ச்சில் ஏகப்பட்ட கிராஸ் விட்டுருந்தாங்க அண்ட் அந்த மேட்ச் 2 நாள்லேயே முடிஞ்சிருச்சு. இந்த தேர்ட் டெஸ்ட்டுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பச்சை பசேல்னு இருக்க பிச்சை தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டே 1 வில் பி எக்ஸ்ட்ரீம்லி டஃப் ஃபார் பேட்டிங். ஸோ இங்கேயும் டாஸ் ரொம்பவே க்ரூஷியலாக இருக்க போகுது. டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தால் வி வில் ஹேவ் சம் சான்சஸ். இல்லைனா ஆஸ்திரேலியா வில் கோ அப் 2-1 இன் திஸ் சீரீஸ். தென் 11ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தா, ஆஸ்திரேலியா ஆல்மோஸ்ட் அதே 11ஸோடு தான் ஆடுவாங்க. மேபி ஹேசல்வுட் ஃபிட்டாகி வந்துட்டார்னா போலன் வெளியே போக வேண்டியது வரும். மெக்ஸ்வீனி ஓப்பனிங்கில் நல்ல ப்ராமிஸ் காமிச்சிருக்காரு. ஸோ அவரே ஓப்பனிங்கில் கண்டினியூ பண்ணுவாங்க. நம்மளோட 11ஸ்னு பார்த்தா இவங்களும் சேம் 11ஓட தான் போவாங்க. பட் ஐ வாண்ட் ஆகாஷ்தீப் இன் பிளேஸ் ஆஃப் ஹர்ஷித் ராணா. டே 1ல் ஆகாஷ்தீப்க்கு நிறையவே சப்போர்ட் கிடைக்கும். நேச்சுரலாகவே அவர் கொஞ்சம் மேலே போடுற பவுலர், ஸோ அவருக்கு நிறைய பர்ச்சேஸ் கிடைக்கும். இந்த ஆஸ்திரேலியன் பேட்டிங் லைனப்பில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆகாஷ்தீப் இஸ் அ பெட்டர் மேட்ச் அப் ஃபார் தெம். அண்ட் நிதிஷ் ரெட்டி 15 overs அட்லீஸ்ட் போடணும். காபாவில் 4 bowlers மட்டும் வச்சு ஓட்ட முடியாது. ஸோ அவரை யூஸ் பண்ணியே ஆகணும். அண்ட் இந்த மேட்ச்க்கு என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தா, ஆஸ்திரேலியாவுக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்குது. டாப் 4 அண்ட் ரோஹித் சர்மா பெரிய ஸ்கோர்ஸ் அடிக்கலைன்னா ஹியூமிலேட்டிங் லாஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். நம்ம பவுலர்ஸும் டைட்டாக போடணும், வெர்டிக்கல் பேட் ஷாட்ஸ் ஆட வைக்கணும். பவுன்சர் போட்டாலும் ஷோல்டருக்கு மேலே பர்ஃபெக்ட் பவுன்சர் போடணும். இல்லைனா டிராவிஸ் ஹெட் அடித்த மாதிரியே இன்னொரு பெரிய செஞ்சுரி கண்டிப்பாக வரும். ஸோ இது ரொம்பவே டஃப் அண்ட் க்ரூஷியல் கேமாக இருக்க போகுது. சப்போஸ் இதை லூஸ் பண்ணிட்டாங்கன்னா மெல்பர்ன் அண்ட் சிட்னி மஸ்ட் வின் கேம்ஸாக போயிடும். அதில் ஒரு ட்ரா வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த சீரீஸ் வின் பண்ணுறதுக்கும் சரி, WTC ஃபைனல்ஸ்க்கான வாய்ப்பும் சரி ரொம்பவே கை நழுவி போயிடும். ஸோ இந்த காபா டெஸ்ட் இந்தியாவுக்கு ஒரு டிசைடிங் டெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் KK. இது உங்கள் கிரிக்கெட் குமார்.